ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 14th லெசன் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அப்படிங்கிற 5 மார்க் கொஸ்டின். இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. குளுக்கோஸோட வடிவமைப்பு. ஃபர்ஸ்ட் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு டெர்மினல்ல ஆல்டிகைடு CHO இருக்கும். அண்ட் தென் அடுத்து 4 கார்பன் அணுக்கள் இப்படி வரிசையா இருக்கும். லாஸ்டா CH2OH பிரைமரி ஆல்கஹால் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஓரினை ஆல்கஹால். ஸோ இங்க பார்த்தோம்னா HOH, அடுத்ததுல இந்த OH H இப்படி மாத்தி போடணும். அதுக்கு அடுத்தது HOH, லாஸ்ட் இது ரெண்டுமே ஒண்ணு போல போடணும். ஓகேவா, இதுல இந்த ஆல்கஹால் CH2OH இதுக்கு மேல இருக்கக்கூடிய OH ரைட் சைட்ல இருக்கறனால, வலது பக்கம் இருக்கறனால இந்த குளுக்கோஸ் பேரு டி குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி. வலது கை பக்கமா என்ன பண்ணும், வலக்கை கடிகார திசையில ஒளியை வந்து சுழற்றும். ஓகேவா, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்ல ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதோட பேர் என்ன பேரு, டி குளுக்கோஸ், டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி. அந்த ரொட்டேட் பண்றதை வச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த OH வந்து இந்த கீழே இருக்க இந்த டெர்மினலுக்கு அடுத்தது OH ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா டி குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம், லெஃப்ட் சைட்ல இருந்தா எல் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா இந்த குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட் எடுத்து பார்ப்பாங்க. அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய மாலிகுலர் எல்லாம் அனலைஸ் பண்ணி இதோட மாலிகுலர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது மூலக்கூறு எடையே பார்த்தோம், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட எண்ணிக்கை இதெல்லாம் கணக்கிட்டு இதோட மாலிகுலர் ஃபார்முலா, மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6 அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா, கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், 6 கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் 12 இது இருக்கும், ஆக்சிஜன் 6 இது இருக்கும். ஓகேவா, செகண்ட் பாயிண்ட், இதை என்ன செய்யறாங்கன்னா குளுக்கோஸ் எடுத்துக்கிறாங்க, இத ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் தென் ரெட் பாஸ்பரஸ் இதோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ரியாக்ட் பண்ண வச்சா யாரெல்லாம் கிடைக்கிறாங்கன்னா N ஹெக்சேனும் N ஹெக்சேனும் 2 அயோடோ ஹெக்சேனும் கிடைக்குது. ஸோ N ஹெக்சேன். ஸோ N ஹெக்சேனா, ஹெக்சேனா எத்தனை மாலிகுல் இருக்கணும், 6 கார்பனா. ஸோ என்னன்னா CH2 4 டைம்ஸ் CH3ன்னு போடுறேன். அதாவது லென்த்தியா எழுதாம இப்படி ஷார்ட்டா எழுதுறேன். CH3க்கு அப்புறம் 4 கார்பன், இது CH2 தானே வரிசையா வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், CH3. ஸோ டோட்டலா கவுண்ட் பண்ணா 4 5 6 வந்துருச்சா. ஸோ ஹெக்சேன் மாலிகுலாம். ஸோ N ஹெக்சேன் கிடைக்குது. அண்ட் தென் 2 அயோடோ ஹெக்சேன். ஸோ 2 அயோடோ ஹெக்சேன்னா இப்போ லாஸ்ட் இது இப்படி எழுதுறேன்னா இதுக்கு முந்தினதுல இதுல அயோடின் இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இங்க CH3 போட்டேன், இங்கே 3 இது வந்துருச்சு. அப்போ இன்னும் ரிமைனிங் 3 இது வரணுமா. ஸோ CH2 த்ரைஸ்ன்னு போட்டுக்கலாம் ஷார்ட்டா. ஸோ இங்க கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கான்னு பாருங்க, 3 பாண்டு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதோட பேர் என்ன பேரு, 2 அயோடோ ஹெக்சேன். ஸோ இந்த ஹைட்ரஜன் அயோடைடு ரெட் பாஸ்பரஸோட வினைபுரிய வைக்கும் போது இது லென்த்தியான அந்த நீள்வாக்குல இருக்கக்கூடிய சங்கிலி இருக்க மாதிரியே N ஹெக்சேன் 2 அயோடோ ஹெக்சேனை தர்றதுனால இதுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மூலக்கூறுகள் எல்லா இதுவுமே நேர்கோட்டுல தான் அமைஞ்சிருக்கணும் வரிசையா, அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த குளுக்கோஸை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க ஹைட்ராக்சில் அமீனோட. இப்போ நான் இந்த லென்த் எழுதுறேன்ல, இதுவும் எப்படிதான் CHOH தானே ஒன்னு போல தானே இருக்கு குரூப் எல்லாம். ஸோ இதை எப்படி எழுதலாம், CHOH 4 டைம்ஸ், 4 தடவை ஒன்னு போல இருக்கா. ஸோ அப்படி ஷார்ட்டா எழுதிக்கலாம். அண்ட் தென் இங்க யார் இருக்காங்க, CH2OH. இதை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம், ஹைட்ராக்சில் அமீன். ஸோ ஹைட்ராக்சில் அமீனோட ரியாக்ட் பண்ண வச்சா நம்மளுக்கு கிடைக்கிறது CH டபுள் பாண்ட் NOH. ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் அப்படியே தான். இது எப்படி வந்துச்சுன்ட்டு சொல்றேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய H2வும் இந்த Oவும் ரிமூவ் ஆயிரும். அப்ப CH ரிமூவ் ஆயிருக்கு, அதனால அந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் என்னவா மாறிடும், டபுள் பாண்டு. இது அப்படி வந்து அட்டாச் ஆயிருக்கு NOH. ஓகேவா, இதோட பேர் என்ன பேருனா ஆக்சைம்னு பேரு. ஸோ ஆக்சைமை உருவாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த குளுக்கோஸ் மூலக்கூறையே நம்ம ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். யாரோட, HCN ரியாக்ட் பண்ண வச்சோம்னா இது அப்படி இந்த சயனைடு குரூப் வந்து டைரக்டா அட்டாச் ஆகுது. CH, இதுல இருக்கக்கூடிய H இங்க எழுதிக்கிறேன், இந்த ஓவோட வந்து இந்த H ஜாயிண்ட் ஆகுது. அண்ட் தென் சயனைடும் CN. ரிமைனிங் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே தான், CHOH 4 டைம்ஸ் CH2OH. இது பேரு குளுக்கோஸ் சயனோஹைட்ரின்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஹைட்ராக்சிலமின் போடும்போது இந்த H2O ரிமூவ் ஆகுது, அதனால இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்து இது அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஆக்சைடும் கிடைச்சிருக்கு. கீழே உள்ளது அப்படிதான் சிமிலரா தான் இருக்கும். HCN போடும்போது இது அப்படி ஸ்ட்ரைட்டா இதுல வந்து அட்டாச் ஆகுது. இதை தான் நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். இந்த ஹச்னு எழுதிக்கிறேன், இந்த ஓவோட இந்த ஹச்சை ஜாயின் பண்ணி எழுதிக்கிறேன், சிஎன் அப்படியே அட்டாச் ஆயிருக்க மாதிரி இந்த கார்பன்ல டெர்மினல் இருக்கக்கூடிய இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய கார்பன்ல அந்த அப்படியே எல்லாம் அட்டாச் ஆன மாதிரி எழுதுறேன். ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல கண்டிப்பா கார்பனைல் குரூப்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கார்பனைல் குரூப்னா யாரு? ஆல்டிகைடு, கீட்டோன், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்பனைல் குரூப்னு சொல்லுவோம். கரெக்டா இந்த ரிஏஜன் போடும்போது இது வேற எந்த எண்டில், அதாவது இந்த எண்ட்லயும் ஆல்கஹால் இருக்கு, ஆனா இதோடலாம் வந்து ரியாக்ட் பண்ணாம யாரோட தான் வந்து ரியாக்ட் பண்ணுது? ஆல்டிகைடோட தான் வந்து ரியாக்ட் பண்ணுது. சோ இதை வச்சு என்ன ப்ரிடிக்ட் பண்றாங்க? இந்த குளுக்கோஸ்ல கண்டிப்பா ஒரு கார்பனைல் குரூப் இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 4th பாயிண்ட்ல இந்த குளுக்கோஸை எடுத்துக்கிறோம், இதை ஆக்சிடேஷன் பண்ண போறோம். அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒன்று, இன்னொன்னு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒன்று. ஓகேவா? ஸோ மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்டா யாருன்னா புரோமின் பை வாட்டர். ஸோ புரோமின் பை வாட்டர் போடும்போது ஆல்டிகைடு ஆக்சிஜனேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஆசிட் கிடைக்கும், அமிலம் கிடைக்கும், அப்படிதானே? ஸோ அப்போ இது COOH மாறுது. மைல்டான ஆள் போடுறதுனால ஒரே ஒரு எண்டு மட்டும் தான் என்ன ஆகுது? எனக்கு அமிலமா மாறுது. அதாவது ஆல்கஹாலையும் ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு என்னதான் கிடைக்கும்? அமிலம் தான் கிடைக்கும். ஆனா இது நான் என்னது? வலிமை குறைந்த ஆக்சிஜனேச்சு போடுறதுனால ஒரே ஒரு எண்டு மட்டும் அமிலமா மாறுது. ஸோ CHOH 4 டைம்ஸ். இந்த எண்டு எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இதோட பேர் என்ன பேருனா குளுக்கோனிக் ஆசிட். நேம்லாம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். குளுக்கோனிக் அமிலம். அப்போ ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாருன்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் அமிலம், அடர் நைட்ரிக் அமிலம் போட்டோம்னா, இப்பதான் சொன்னேன் அடர் இது போடும்போது என்ன ஆயிரும்? ரெண்டு எண்டுமே அமிலமா மாறிடும் சொன்னோமா? அப்போ மேல உள்ளது COOH, கீழே CHOH 4 டைம்ஸ், இந்த எண்டும் COOH மாறிடும், ரெண்டு எண்டுமே அமிலமா மாறிடும். இதோட பேரு குளுக்கோரிக் ஆசிட். ஒரு எண்டு மட்டும் அமிலமா மாறும்போது அதோட பேரு குளுக்கோனிக் அமிலம். ரெண்டு எண்டுமே அமிலமா மாறுச்சுன்னா அதோட பேர் என்ன பேரு? குளுக்கோரிக் அமிலம். ஸோ இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடும்போது இதுவும் ஆசிட்டா மாறுச்சா, அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு எண்டுல என்னது இருக்கு? கண்டிப்பா ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. இது ஓரினை இது ஆல்கஹால் தானே? ஸோ ஒரு எண்டுல ஒரு ஓரினை ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். குளுக்கோஸ் எடுத்துட்டு டாலன்ஸ் ரியேஜென்ட் அண்ட் பெல்லிங்ஸ் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். இப்போ நான் இதெல்லாம் CHOH இப்பெல்லாம் போடுறல, இப்படி போட்டோன்னா இந்த இடத்துல கார்பன் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ HOH OH, அடுத்த ரெண்டு எப்படி இருக்கணும்? HOH HOH, இது CH2OH. ஓகேவா? ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட், அப்படிதானே? அதாவது AgNH3 twice plus OH. ஓகேவா? அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் போடும்போது நம்மளுக்கு இதுல என்ன கிடைக்கும்னா சில்வர் வீல் படிவா கிடைக்கும். ஓகேவா? சில்வர் மிரர்ன்ட்டு. அதாவது இந்த குளுக்கோஸ் எடுத்துட்டு இந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் போட்டோம்னா டெஸ்ட் டியூப்ல பார்த்தோம்னா அந்த டெஸ்ட் டியூபோட எண்ட்ல ஃபுல்லா சில்வர் கலர்ல அப்படியே மினுங்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க கிடைக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா குளுக்கோனிக் ஆசிட் தான் கிடைக்கும். குளுக்கோனிக் ஆசிட்னா என்னது? ஒரே ஒரு எண்டுல மட்டும் என்ன இருக்கணும்? ஆசிட்டா மாறி இருக்கணும். அப்போ COOH, கீழே இருக்கிறது எல்லாமே அதே தான், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. OH HOH, இங்கே HOH, இது CH2OH. இதோட பேர் என்ன பேரு? குளுக்கோனிக் ஆசிட், குளுக்கோனிக் அமிலம். இதுல சில்வர் இது வீல் படிவா கிடைக்கும் 2A, அதாவது AG இது வந்து என்ன இருக்கும்? வீல் படிவா கிடைச்சிருக்கும். அதாவது அந்த டெஸ்ட் டியூப்ல எல்லாத்துலயும் எப்படி இருக்கும்? சில்வர் வீல் படிவு, வெள்ளி இது வீல் படிவான மாதிரி நல்லா மினுங்கும். ஓகேவா? அடுத்து இதை எடுத்துட்டு இந்த குளுக்கோஸ் இதே எடுத்து டாலன்ஸ் ரியேஜென்ட் ரியாக்ட் பண்ண வச்ச மாதிரி பெல்லிங்ஸ் ரியேஜென்ட், பெல்லிங் சொல்யூஷனோட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நம்மளுக்கு சேம் இதுதான், இந்த குளுக்கோனிக் ஆசிட்டே தான் கிடைக்கும்.
பிளஸ் என்ன கிடைக்குன்னா குப்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும், வீழ்படிவாயிருக்கும். அதாவது இந்த குப்ரஸ் ஆக்சைடு உருவாயிருக்குங்கிறத நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, இந்த ரியேஜன் போட்டோடனே சிவப்பு கலர்ல வீழ்படிவு உருவாயிருக்கும், நல்ல சிவப்பு நிற செதில் போன்ற வீழ்படிவு உருவாயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதுல ஆல்டிகேட் குரூப்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கன்ஃபார்மே பண்ணிக்கிறோம். இந்த ரியேஜன் டாலன்ஸ் ரியேஜனும் பெல்லிங் சொல்யூஷனும் எதை கன்ஃபார்ம் பண்றதுக்கான அதாவது ரியாக்ஷனு ஆல்டிகேட், அந்த நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரியாக்டன்ட்ல ஆல்டிகேட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கான ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த ரியாக்ஷன்ல இது போடும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் கரெக்டா கிடைக்குது, அதாவது சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுது, அது மாதிரி ரெட் பிரிசிப்டேட் குப்ரஸ் ஆக்சைடுங்கிற வீழ்படிவு உருவாகுது. இதை வச்சு நம்ம குளுக்கோஸ்ல என்ன இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ஆல்டிகேட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த குளுக்கோஸ் மாலிகுலே எடுத்துக்கிறோம், CHO CHOH 4 டைம்ஸ் CH2OH. இதை அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட அசிட்டிக் அமில நீரிலியோட போடுறோம், CH3 CO OH இருந்தா அசிட்டிக் அமிலமா, அந்த இடத்துல இது இல்லாம என்ன இருக்கும், இங்க C டபுள் பாண்ட் O CH3 இருக்கும். இது பேர் என்ன பேரு, அசிட்டிக் அமில நீரிலி. இதோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம், யார் முன்னிலையில, பிரிடின் முன்னிலையில. ஸோ பென்டா அசிட்டேட் அப்படிங்கிறது உருவாகும். ஓகேவா? ஸோ பென்டா அசிட்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆல்டிகேட் இது அப்படியே இருக்கும், மேல இருக்க எண்டு அப்படியே இருக்கும், இந்த இடத்துல இந்த ஹச்சுக்கு பதிலாக இந்த குரூப் எல்லாம் அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? அதாவது CHO இந்த ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல யார் வந்துருவாங்க, C டபுள் பாண்ட் O CH3 வந்துடும். அப்ப இந்த ஹச் யாரோட போய் ஜாயிண்ட் ஆயிருவாங்க, இந்த CH3 COOட ஜாயிண்ட் ஆயிரும். என்ன கிடைக்கும் அப்போ, CH3 COOH அசிட்டிக் அமிலம் கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி இந்த எண்டுலையும் CH2O இந்த ஹச்சுக்கு பதிலாக யார் வந்துருவாங்க, C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா? இந்த இடத்துல எத்தனை டைம்ஸ் இருந்துச்சு, 4 டைம்ஸ். இங்க ஒரு 4 அசிட்டேட் குரூப் வந்திருக்கு, இங்க ஒரு 5. அப்போ இந்த குளுக்கோஸ் மூலக்கூறை அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட போடும்போது 5 இது வந்து ஜாயிண்ட் ஆகிறதுனால பென்டா அசிட்டேட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எதை ஃபார்ம் பண்ணிருக்கு, பென்டா அசிட்டேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்துட்டு OH இருக்க, இந்த OHல இருக்கக்கூடிய ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தானே எல்லாதும் இது வந்து ஜாயிண்ட் ஆச்சு. அப்ப இதுல 5 OH குரூப் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க, 5 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு முந்தின டெஸ்ட்ல ஆல்டிகைடு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததுல என்னது இருக்கு, OH எண்டு இதுல 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ 5 OH இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுதான் இந்த பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆனதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் தியரி பார்ட் தான், ஈக்குவேஷன் பார்ட் கிடையாது. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குளுக்கோஸ் வந்து நல்ல ஒரு நிலையான மூலக்கூறு, இதை ஈஸியா டீஹைட்ரேட் பண்ண முடியாது. இப்போ இதுல இருந்து நீர் மூலக்கூறு, இப்போ இந்த HOH இப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமான்னு கேட்டோம்னா ரிமூவ் பண்ண முடியாது, நல்ல ஒரு நிலையான காம்பவுண்டு. அதுக்கப்புறம் இதுல 5 ஹைட்ராக்சில் குரூப்பும் எப்படி இருக்கு, ஒரே இடத்துல இல்லாம, அதாவது அடுத்தடுத்ததுல வேற வேற கார்பன்ல தானே அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது 5 வரிசையா இருக்கக்கூடிய ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஒரே கார்பன்ல அட்டாச் ஆகாம 5 டிஃபரெண்ட் கார்பன்ல OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட எக்ஸாக்டான ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் அந்த ஃபிஷர் இதுல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்ல. ஸோ எக்ஸாக்டான ஃபேஷியல் அரேஞ்ச்மெண்ட் இது, ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் இது அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? இது ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின், தெளிவா படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோல ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சரல் இலுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.